Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கொலை குற்றப்பிரிவு இணைக்கப்பட்டு இருக்கிறது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வட மாநில தொழிலாளி கைது செய்யப்பட்ட நிலையில் கொலை வழக்குடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கொலை குற்றத்திற்கான பிரிவை இணைத்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கொலை குற்றத்திற்கான பிரிவை இணைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிஎன்எஸ் போக்சோ சட்டத்தின் கீழ் விசாரணையை கையில் எடுத்துள்ள காவல்துறை கொலை குற்றப்பிரிவிலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. குழந்தை உயிரிழந்ததை தொடர்ந்து வழக்கின் தன்மையை மாற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சம்பத். சம்பத், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். கும்மிடிப்பூண்டி பகுதியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் கைதான நபரை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து பின்னர் காவல்துறையினரும் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அந்த நபரை பொதுமக்கள் பிடித்து தாக்கிய பின்னர் காவல்துறையினரும் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த வெளியாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் அந்த நபரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து தர்மடி கொடுத்து தரையில் அமர வைத்திருப்பதும் தொடர்ந்து அவரிடம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேள்விகள் எழுப்புவது போன்ற அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பின்னர் தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வந்து அந்த நபரை பாதுகாப்பாக மீட்டு தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்ற காவல்துறையினர் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வழக்கில் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிபின் மிஞ்சின் என்ற ஒரு நபரை கைது செய்த சிப்காட் காவல்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கில் கூடுதலாக கொலைக்கான பிரிவும் சேர்க்கப்பட்டு விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் போக்சோ சட்டம் மற்றும் பிஎன்எஸ் சட்டத்தின் பிரிவுகளின் மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிப்காட் காவல் நிலைய போலீசார் முதற்கட்டமாக பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் மீதான கொடூர தாக்குதல் மற்றும் துன்புறுத்தல் தொடர்பான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். பின்னர் குழந்தை உயிரிழந்ததை தொடர்ந்து விசாரணை மேலும் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அந்த பீகார் மாநிலத்தை சென்ற பிபின் மிஞ்சி கும்மிடிப்பூண்டி பகுதியில் தங்கி கூலி வேலை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்பகுதி மக்களுக்கு பழக்கமான நபராக இருந்து வந்த அவர் குழந்தையுடன் தினசரி பழகி வந்ததாகவும் சம்பவம் நடைபெற்ற நாளில் குழந்தையை தனியாக இருப்பதை பயன்படுத்தி குற்ற செயலில் ஈடுபட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குழந்தையை தானே பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் கைதான நபரிடம் வாக்குமூலம் மட்டுமின்றி இறுதி ஆதாரமாக கருதப்படக்கூடாது என்றும் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தடயவியல் சான்றுகள் மற்றும் பிற ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்பது காவல்துறையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சட்ட பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை குறித்து சட்ட வல்லுநர்கள் கூறுகையில் இந்த விசாரணை தன்மையில் பொறுத்து போக்சோ சட்டப்பிரிவு 5 மற்றும் 6 அதே போல் வந்து பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 64 இந்த 64 என்பது பாலியல் வன்கொடுமை வழக்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கடுமையான சட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் இந்த பிரிவு 65ம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 16 வயதிற்கு உட்பட்ட சிறுமி மீதான இந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொதுவாக இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதியப்படும். அதே போல் பிரிவு 103 பதியப்பட்டிருக்கிறது. இது வந்து கொலை செய்யப்பட்டிருந்தால் இந்த பிரிவு வந்து பயன்படுத்தப்படும். இந்த ஆகிய மேற்கூறிய அந்த உட்பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இருப்பினும் எந்தெந்த சட்ட பிரிவுகள் இறுதியாக சேர்க்கப்படும் என்பது அதிகாரப்பூர்வ இந்த எஃப்ஐஆர் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் விசாரணை முடிவுகளை பொறுத்தே இறுதி செய்யப்பட இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே இந்த குழந்தை உயிரிழந்ததை தொடர்ந்து வழக்கு விசாரணை வேகப்படுத்த வேண்டும். சம்பவம் தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்த வேண்டும். தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என பொதுமக்களும் உறவினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்கிடையே சமூக வலைதளங்களில் உறுதி செய்யப்படாத தகவல்கள் பரவி வருவதால் அதிகாரப்பூர்வமான தகவலை மட்டும் நம்ப வேண்டும் என்றும் வதந்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சம்பத்.